ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவராத்திரி ஸ்பெஷலோட கண்டினியூஷன். இப்போ நம்ம மக்காச்சோளத்தில் சுண்டல் செய்ய போகிறோம். மக்காச்சோளம் இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த மக்காச்சோளத்தை வந்து நல்லா கழுவிட்டு 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதை வந்து குக்கரில் உப்பு போட்டு 3லேருந்து 4 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ மக்காச்சோள சுண்டலுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிடலாம். இதில் வந்து சீரகம், வரமிளகா, தேங்காய் இது மூணையும் சேர்த்து கொரன்னு பேஸ்ட் அரைச்சிக்குவோம். தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம், தேங்காயில் இருக்க ஈரப்பதமே போதும். இப்போ மக்காச்சோளமும் நல்லா வேக வச்சு கொண்டு வந்திருக்கேன். தேங்காய், வரமிளகா, சீரகம் இதையும் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க, தேங்காயில் இருக்க ஈரப்பதமே போதும். இனி சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் இங்கே இருப்பு சட்டி போட்டிருக்கேன், அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சிச்சு, கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ வேக வச்ச மக்காச்சோளத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இதோட நம்ம அரைச்ச தேங்காய் வரமிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. இனி இப்போ பேஸ்ட்டு சேர்த்ததுனால இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம். உப்பு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கிளறிடுங்க. அவ்வளோதாங்க, இப்போ மக்காச்சோள சுண்டல் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஹெல்தியான ஈஸியாக செய்யக்கூடிய மக்காச்சோள சுண்டல் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சுண்டலாக இருக்கும். எப்போ நம்ம கொண்டக்கடலை, கடலை, பாசிப்பயிறு இந்த மாதிரி சுண்டல் செய்கிறதோட சிறுதானியத்தில் இந்த மாதிரி மக்காச்சோள சுண்டலையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, சுண்டல் வெரைட்டிஸ் முடிஞ்சிருச்சு. இனி மசாலா பொரி செய்ய போகலாமா? இப்போ நம்ம செய்ய போகிறது மசாலா பொரி. ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம், ரொம்ப நேரம் ஆகாது. அது மாதிரி வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபியாக இருக்கும். வாங்க இனி மசாலா பொரி செய்ய போகலாம். இப்போ நான் இங்கே இருப்பு சட்டி போட்டிருக்கேன், அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். இந்த மாதிரி மசாலா பொரி செய்யும் போது தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, வரமிளகாய் சேர்த்துக்கிட்டரலாம். கருவேப்பிலையும் சேர்த்துருவோம், இதோட பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கிட்டரலாம், வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கிட்டரலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இனி இதோட மஞ்சத்தூள் சேர்த்துடலாம், கூடவே மிளகாத்தூளையும் சேர்த்து பொரிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி பொரியை சேர்த்து அதையும் கிளறிடலாம். இது ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம், வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம சீக்கிரம் பண்ணுற ஒரு ரெசிபி இது. இது இப்போ நம்ம சாமிக்கு வைக்கிறனால இதில் நான் பூண்டு தட்டி போடல. நீங்கள் மற்ற நாளில் பண்ணும்போது பூண்டு தட்டி போட்டிங்கன்னா அதோட வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொரி கடலையோட. அடுப்பு அமர்த்திடலாம். அவ்வளோதாங்க, இப்போ நம்மளோட மசாலா பொரி ரெடி ஆயிடுச்சு. வீட்டிலே இருக்க சாமானை வச்சு ஈஸி அண்ட் சிம்பிளாக மசாலா பொரி செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். யூஸ்வலாக நம்ம சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சாமிக்கு பொரிக்கடலை வச்சு கும்பிடுவோம். அந்த மாதிரி இந்த மசாலா பொரியை ஒரு நாளைக்கு வச்சு கும்பிடலாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இனி அடுத்த என்ன ரெசிபின்னு பார்ப்போமா? இப்போ நம்ம செய்ய போகிறது காப்பரிசி. இந்த காப்பரிசி வந்து பிரதோஷ சமயத்தில் சிவன் கோயிலெல்லாம் கொடுப்பாங்க. எங்கள் வீட்டில் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு கண்டிப்பாக காப்பரிசி செய்யாமல் இருக்க மாட்டோம். இனி இந்த காப்பரிசி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் இங்கே பச்சரிசி எடுத்திருக்கேன், நீங்கள் சிகப்பரிசியில் கூட இதை செய்யலாம். இப்போ இந்த காப்பரிசி வந்து 2 டைப்பாக செய்யலாம். முதல் இது வந்து அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்ச அரிசியில் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அதில் வந்து வெல்லத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் தூளையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா காப்பரிசி ரெடி ஆயிரும். இது என்ன ஆயிடுதுன்னா சின்ன பிள்ளைங்கள்லாம் சீக்கிரம் ஈஸியாக சாப்பிட முடியுது அவங்களால. பெரியவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அரிசி வந்து கொஞ்சம் கடுக்கு முடுக்குன்னு இருக்கனால அவங்களால சாப்பிட முடியறதில்ல. ஆனால் 2வது வெரைட்டியில்
ஈஸியாக அவங்களால சாப்பிட முடியும். ஏன்னா பச்சரிசி நம்ம கழுவிட்டு அதை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு கொதி விட்டு அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்குது, அவங்களால சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ நான் முதல்ல அரிசி வந்து கழுவிட்டு தண்ணி நல்லா கொதிக்கும் போது அரிசியை போட்டு ஒரு கொதி மட்டும் வச்சுட்டு வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ அரிசி நான் ஒரு கொதி வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி உதிரியாகவும் இருக்கணும், அதே சமயம் ரொம்ப வெந்துடவும் கூடாது. எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவு இருந்தால் சரியாக இருக்கும். இனி இந்த காப்பரிசியை செஞ்சிடலாம். ஒரு பவுல் எடுத்து நம்ம வேக வச்ச பச்சரிசி அதில் மாற்றிக்கிட்டரலாம். எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் பார்த்து இறக்கிடுங்க இந்த மாதிரியே. இதோட தேவையான அளவு வெல்லத்தை சேர்த்துக்கிட்டரலாம். இது வந்து மண்டை வெல்லம்னால நான் வந்து ஷ்ரெட் பண்ணியே வச்சுருக்கேன். அச்சு வெல்லமாக இருந்தால் நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. வெல்லமும் பச்சரிசியும் நல்லா கலந்துடணும். அந்த பச்சரிசியில் உள்ள ஈரத்திலே வெல்லம் வந்து கரைய ஆரம்பிச்சிரும். இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் அழுத்தி பிணையும் போது கூட அரிசி வந்து உடையாமல் இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு தான் வேக வைக்கணும். இப்போ நம்மளோட காப்பரிசி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஈஸியாக குவிக்காக பண்ணுற காப்பரிசி ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். ஆஃபீஸ் கோவர்ஸ்லாம் வந்து அவசர அவசரமாக சுண்டல் பண்ணாமல் இந்த மாதிரி அரிசியை ஊற போட்டுட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகி வரும்போது அரிசி வந்து கரெக்டாக ஊறியும் இருக்கும். நீங்கள் உடனே காப்பரிசி பண்ணி சாமிக்கு படைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்க மக்காச்சோள சுண்டல், மசாலா பூரி, அதோட காப்பரிசி, இது 3ஐயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. இன்னும் நவராத்திரி ஸ்பெஷல் வீடியோஸ் வருது, கண்டிப்பாக அதையும் பாருங்கள். உங்கள் சப்போர்ட்டை எனக்கு தாங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.